இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அடுத்தவனால வந்த பிரச்சனையை விட நல்லா தெரிஞ்சவன், உங்களோடு பழகுனவன், நீங்க யாரை சூழ்ந்து யாரை சார்ந்து வாழ்ந்துட்டீங்களோ அவர்களால பிரச்சனை, அவர்களால் துரத்தப்படும் நிலைமை. இங்க கூட அடைக்கலாம் கிடைக்கும், இங்க கிடைக்காதுன்னு சிச்சுவேஷன். இன்னும் அழகான ஒரு சம்பவம், ஒரு அழகான சென்டென்ஸ், அழகான ஒரு வாக்கியம், சூப்பர். அங்க கூட நம்ம தங்கிக்கலாம் போல, அங்க கூட சேர்ந்துலாம் போல. உங்க வாழ்க்கையில் தான் நினைக்கிறோம், சொந்த வீட்லயே இருக்க முடியல, அந்த அளவுக்கு எதிர்ப்பு, பற்றாக்குறை, குறை சொல்லி வீட்லயே, உங்க வீட்லயே, உங்க சொந்தங்களே, உடன்பிறப்புகளே, அல்ல பெற்றவர்களே, அவங்க உன்னையே டார்கெட் பண்ணி உன்னையே குறை சொல்லி உன்னையே டார்கெட் பண்ணி எங்கய்யா செத்து போலாம் போல நினைக்கத்தக்க அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல. ஒரே சூப்பர் வார்த்தை, உங்களுக்கும் கர்த்தர் மறுவாழ் வச்சிருக்கிறார். தாவீதை உள்ள கொண்டு வந்தாரு, ராஜாவா கொண்டு வந்தார். போயிட்டான். அப்புறம் இங்க சவுல் இறந்தாச்சு, இங்க ராஜா வேண்டும். உள்ள மீண்டு கொண்டு வரும்போது சாதாரண குடிமான கொண்டு வரல, அல்ல ஈசாய் விட்டு பிள்ளையா கொண்டு வரல, தேசத்துக்கு ராஜாவா உள்ள கொண்டு வந்தா. வாழ்க்கை இன்னைக்கு பகை, பொறாம, எதிர்ப்பு, குறை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சூழ்நிலை மாறும். உங்களை தலைவான கர்த்தர் வீட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வர